பயணம். பயணத்தை ரசிக்காதவர்கள் நம்மில் எவருமே இருக்க முடியாது. கனவுகள் தேக்கிய விழிகளோடு பால்யத்தில் நாம் தொடங்கிய பயணம் இப்போது வரை தொடர்ந்தபடியே இருக்கிறது. இரத்தம் சுமந்து சென்று இதயத்தை உயிரூட்டும் இரத்த குழாய்களால் விதவிதமான வாகனங்கள் மனிதர்களை சுமந்தபடி அங்கும் இங்கும் நகர்ந்தபடியே இருக்கிறது. ஆனால் இன்னமும் இதயத்திற்கு நெருக்கமாய் பயணத்தில் தோழனாய் மஞ்சள் நிற சிம்மாசனம் போட்டு மனதிற்குள் இப்போது வரையிலும் அகற்ற முடியாமல் ஆக்கிரமித்திருப்பது ஆட்டோக்கள் மட்டும்தான். தெருவுக்கு தெரு, வாசலுக்கு வாசல் நம்மோடு ஒட்டி உறவாடுவது இந்த ஆட்டோக்களும் ஆட்டோ டிரைவர்களும் மட்டும்தான். தன் வாழ்நாளில் ஆட்டோவில் போகாத அனுபவம் இல்லாத யாருமே இருக்க மாட்டார்கள். ஆட்டோ வெறும் ஆட்டோ மட்டுமல்ல, கடந்த 50 ஆண்டுகளில் நமது கலாச்சாரத்தில் ஒட்டிக்கொண்ட ஒரு பகுதி. ஆட்டோ டிரைவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள். சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, வளைவில் முந்தாதே, வாழ்க்கையில் முந்து, பிரசவத்திற்கு இலவசம் என புதுமையாய் சிந்தித்து ஆட்டோக்கள் பின்னால் வாசகம் எழுதத் தெரிந்த இலக்கிய கவிஞர்கள். கோடை காலத்திற்கு மோர் தர்பூசணி, கோவில் திருவிழாக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி என ஒன்று சேர்ந்து புதுமையாய் அன்னதானம் செய்யும் புரட்சிக்காரர்கள். ஆனால் போக வேண்டிய இடத்திற்கு பேசுகிற பேரத்தில் மட்டும் நம்மோடு மல்லுக்கு நிற்பவர்கள். தொழிலுடன் கூடிய சேவை என்றிருந்த ஆட்டோ போக்குவரத்து தொழில் மட்டுமே என்று மாறிப்போனது. சேவை மனப்பான்மை காற்றில் போனது, மீட்டர் ஒழிந்து போனது. பேரம் சண்டைகள் என மக்களுக்கும் ஆட்டோவுக்கும் ஒரு இடைவெளி விழ ஆரம்பித்தது. கால் டாக்ஸிகளும் கார்களும் வந்தாலும் அவர்களால் ஆட்டோக்களை ஓவர்டேக் செய்ய முடியவில்லை. மக்களின் விருப்பத்தில் இன்னும் ஆட்டோவுக்குத்தான் முதலிடம் இருக்கிறது. நாம் ஒன்று சேர்ந்து மக்கள் எதிர்பார்ப்பதை இந்த ஆட்டோ தொழில், ஆட்டோ சேவையில் அவர்களுக்கு கொடுத்தால் மக்கள் நம்மை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அந்த எண்ணத்தில் மக்கள் பயன் பெறவும் நலிவடைந்திருக்கும் ஆட்டோ தொழிலை நவீனமாகவும் பிரம்மாண்டமாகவும் மக்களுக்கு நாங்கள் நண்பர்கள் என சொல்லும்படியும் ஆட்டோ ஓட்டும் அத்தனை தொழிலாளர்களும் ஆட்டோ வைத்திருக்கும் அத்தனை முதலாளிகளும் பயன்பெறவும் எல்லோருக்கும் பிடித்தபடி ஆட்டோ தொழிலை சேவையாக மாற்றிக்காட்ட நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் நம்ம ஆட்டோ. உங்களுக்காக ஒரு ஆட்டோ வாசலில் நிற்கும். நீங்கள் எந்த யோசனையும் இல்லாமல் அதன் அருகே போகலாம். ஆட்டோ டிரைவர் உங்களை இன்முகத்தோடு வரவேற்பார். நீங்கள் போக வேண்டிய இடத்தை கோரலாம். அவர் புன்னகையோடு போகலாம் என்பார். நீங்கள் அவரிடம் பேரம் பேச வேண்டாம். நீங்கள் போக வேண்டிய இடம் வந்ததும் மீட்டரில் இருந்து பில் வரும். அது மிகச் சரியான நியாயமான கட்டணமாக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அந்த ஆட்டோவை விட்டு கீழிறங்கி அந்த ஆட்டோவின் பெயரை படிப்பீர்கள். நம்ம ஆட்டோ, சென்னையின் கௌரவம் என்று இருக்கும். உங்களுக்கும் மிக கௌரவமாக இருக்கும். எப்போதும் இல்லாதபடி நம்ம ஆட்டோவில் உங்கள் ஆட்டோ பயணம் அழகானதாய் இனிமையானதாய் மாறும். நம்ம ஆட்டோ, சென்னையின் கௌரவம். இது உங்களின் கௌரவம்.